இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து பல நடிகர்கள் பல கலைஞர்கள் காலமாகி வருவது ஒட்டுமொத்த திரை உலகிற்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த கலைஞர்கள் பலர் கடந்த 4 வருடங்களில், அதாவது 2021, 2022, 2023, 2024 இந்த 4 வருடங்களில் ஏகப்பட்ட பேர் காலமாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட 43 பேர் காலமாகி இருக்காங்க. அவங்க யாரு, எப்படி அவங்க காலமானாங்க, அவங்க காலமானதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தகவலையும் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி காலமான நடிகர்கள் அனைவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சரி, இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது 2021 காலமானவங்களை பற்றி தான். முதல்ல நடிகர் காளிதாஸ் அவர்கள். வில்லன், காமெடியன் என்று பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்தவர் தான் காளிதாஸ் அவர்கள். டப்பிங் கலைஞர் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். கிட்டத்தட்ட 3000 படங்களுக்கு மேலே டப்பிங் பேசியிருக்காரு. KGF 2ஆம் பாகத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திற்கு டப்பிங் பேசியிருக்காரு. நடிகர் வடிவேலுடன் சேர்ந்து காமெடி காட்சிகளில் அசத்தி இருக்காரு. இவருக்கு இரத்தத்தில் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது 2021 ஜூன் ஜூலை மாதங்களில் சிகிச்சையில் இருந்தார். இந்த நிலையில தான் அவருடைய உடல்நிலை அப்போது மோசமானது. அதன் பிறகு அவருடைய இரத்தத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு டாக்டர்கள் சொன்னாங்க. இரத்தத்தையும் மாற்றினாங்க. ஆனால் அது பலனளிக்காமல் ஆகஸ்ட் 12, 2021ஆம் ஆண்டு காலமானார் காளிதாஸ் அவர்கள். காளிதாஸ் அவர்களுடைய மனைவி வசந்தா ஏற்கனவே காலமாகிட்டாங்க. காளிதாஸ் அவர்களுக்கு விஜய் என்கிற மகனும் பார்கவி என்ற மகளும் இருக்காங்க. பார்கவி சினிமா துறையில் துணை இயக்குனராக இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விவேக் அவர்கள். நடிகர் விவேக் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் கலக்கி வந்தார். இயக்குனர் பாலச்சந்தர் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட விவேக் அவர்கள் 200 படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறாரு. நடிகராக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்துட்டு வராரு. ஏகப்பட்ட மரங்களை நட்டிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில், அதாவது கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டு கொண்டார் நடிகர் விவேக் அவர்கள். மக்கள் தடுப்பூசி போட அச்சப்படக்கூடாது அப்படின்ட்டு தைரியம் கூறினார். இதனைத் தொடர்ந்து உடல் சோர்வுடன் இருந்த நடிகர் விவேக் அவர்கள் 2021 ஏப்ரல் 16ஆம் தேதி வழக்கமாக நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவில்லை. வழக்கமாக செய்கிறாரு, ஆனால் அன்னைக்கு செய்யலை. காலை 11 மணி அளவில் சென்னை விருகம்பாக்கம் வீட்டில் குடும்பத்தினருடன் விவேக் அவர்கள் பேசி கொண்டிருந்திருக்கிறாரு. அப்போது திடீரென பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு மயங்கி சரிந்திருக்கிறாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய சிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்திருக்காங்க. அங்கு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. உடனடியாக அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்ட் மற்றும் எக்மோ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த நிலையில தான் 2021 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று மாலை மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவேக் அவர்களுடைய உடல்நிலை இன்னும் மோசமாக தான் இருக்குது, அவர் போட்ட அந்த தடுப்பூசிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நடிகர் விவேக்கிற்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருந்தது என்றும் அவருடைய இதயத்தின் இடதுபுற இரத்த குழாயில் 100% அடைப்பு இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க.
மேலும் நடிகர் விவேக்கிற்கு கார்டியோஜெனிக் ஷாக் எனும் இதய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதனால உடலுக்கு தேவையான போதுமான ரத்தத்தை இதயத்தால பம்ப் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இது கடுமையான மாரடைப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து விவேக் அவர்களுடைய உடல்நிலையை மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வந்தாங்க. ஆனால் 24 மணி நேரத்திற்குள்ளேயே ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று 2021 ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று காலை 4:35 மணிக்கு நடிகர் விவேக் அவர்கள் காலமாகியிருந்தார். அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஐயப்பன் கோபி அவர்கள். நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து காமெடி வேடத்தில் அசத்தி இருக்கின்றார். 6 காக்கி சட்டை, கருப்பன், சதுரங்க வேட்டை, என் ஆளோட செருப்பை காணோம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார். காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய பள்ளத்தூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஐயப்பன் கோபி அவர்கள். பேங்க் ஆஃப் மதுராவில் பணியாற்றி இருக்கின்றார். நடிப்பு ஆசையால் அதை விட்டுவிட்டு சினிமாவிற்கு வந்தார். ஜாதி மல்லி அப்படின்ற படத்தில் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் ஐயப்பன் கோபியை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு குணச்சித்திரம், நகைச்சுவை அப்படின்ட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கலக்கி இருக்கின்றார். இப்படியாப்பட்ட ஐயப்பன் கோபி அவர்கள் 2021 ஏப்ரல் 24ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பாண்டு அவர்கள். நடிகர் பாண்டு அவர்கள் நடிகர் இடிச்ச புலி செல்வராஜின் சகோதரர் ஆவார். கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்ற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் பாண்டு அவர்கள். அதன் பிறகு சின்னத்தம்பி, காதல் கோட்டை, உள்ளத்தை அள்ளித்தா, நாட்டாமை, பத்ரி, வில்லன், ஏழையின் சிரிப்பில், கில்லி, வரலாறு அப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்களில் நடித்து அசத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளாக முன்னணி நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் கலக்கி வந்தவர் தான் பாண்டு அவர்கள். இவர் குடும்பத்தோட சென்னை அடையாறில் வசித்து வந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2021 மே மாத தொடக்கத்தில் இவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இவரை பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அவருடைய மனைவி குமுதாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு இருந்தது. இதனை அடுத்து இருவருமே சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பாண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா 2021 மே மாதம் 6ஆம் தேதி அன்று அதிகாலை காலமாகியிருந்தார். அவருக்கு வயது 74. காலமான நடிகர் பாண்டு அவர்களுக்கு பிரபு, பஞ்சு, பின்ட்டு ஆகிய 3 மகன்கள் இருக்காங்க. பாண்டு அவர்களுக்கு நடிப்பை தாண்டி பல திறமைகள் இருக்கின்றது. குறிப்பாக திரையுலக பிரபலங்களின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அழகாக வடிவமைக்கும் நிறுவனம் நடத்தி வந்தார். அதிமுகவின் அந்த இரட்டை இலை சின்னத்தை வடிவமைத்தவரே பாண்டு அவர்கள்தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். பாண்டு அவர்களுடைய மறைவு நிச்சயம் திரை உலகிற்கு பேர் இழப்பு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. சிறந்த நகைச்சுவை நடிகரும் ஓவியருமான பாண்டு அவர்கள் கொரோனா தொற்றால் காலமானது மிக பெரும் வேதனையான விஷயம்தான். தென்னிந்தியாவிலேயே ஓவிய ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்ற பெருமை பாண்டு அவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் செல்லத்துரை அவர்கள். அரசு ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு நடிக்க வந்தவர் தான் செல்லத்துரை. நாடகங்களில் நடித்து வந்த இவர் அதன் பிறகு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் சிவாஜி, விஜயுடன் நண்பன், தெரி, கத்தி, நடிகர் ஆர்யாவின் ராஜா ராணி, நடிகர் உதயநிதியுடன் மனிதன், தனுஷின் மாரி, நயன்தாராவுடன் அறம் மற்றும் நட்பே துணை அப்படின்னு பல படங்களில் நடித்து அசத்தி இருக்கின்றார். மாரி படத்தில் செல்லத்துரை பேசும் அப்படியா விஷயம் என்ற வசனம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம். இப்படியாப்பட்ட நடிகர் செல்லத்துரை அவர்கள் குடும்பத்தோட சென்னை பெரியார் நகரில் வசித்து வந்தார். வீட்டில் இருந்தபோதே இவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உடனே காலமாகி இருக்கின்றார் மாரடைப்பின் காரணமாக. அதாவது
2021 ஏப்ரல் 29ஆம் தேதி செல்லத்துரை அவர்கள் காலமானார். அவருக்கு வயது 84. காலமான செல்லத்துரை அவர்களுக்கு மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 6ஆவதா நாம் பார்க்க போகிறது நடிகர் பவுன்ராஜ் அவர்கள். நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் பொன்ஷாம் கூட்டணியில் உருவான அனைத்து படங்கள்லையும் கட்டாயம் இடம் பிடித்தவர் தான் இந்த பவுன்ராஜ் அவர்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கின்றார். ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயன் சூரி நடத்தும் டீ கடையில் வாழைப்பழத்தை பிக்கிறேன் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த கடையையே காலி பண்ணக்கூடிய கேரக்டரில் நடித்திருந்தார். அதேபோன்று சீமராஜா படத்தில் வில்லனாக வரும் லாலினுடன் இருக்கும் முக்கிய நபராக நடித்திருந்தார். சில படங்களில் நடித்திருந்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த பவுன்ராஜ் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு 2021 மே 15ஆம் தேதி காலமாகியிருந்தார். அடுத்து இந்த வரிசையில் 7ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் RNR மனோகர் அவர்கள். தமிழ் சினிமாவில் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா என்று வெற்றிகரமாக வலம் வந்தவர் தான் மனோகர் அவர்கள். 1993ஆம் ஆண்டு வெளியான சரத்குமார் ஹீரோவாக நடித்த பேண்டு மாஸ்டர் என்ற படத்தில் இயக்குனர் KS ரவிக்குமாரிடம் உதவியாளராக பணிபுரிந்தார் மனோகர் அவர்கள். அதன் பிறகு IV சசி இயக்கத்தில் வெளியான கோலங்கள் படத்தில் வசனகர்த்தாவாக பணியாற்றினார். அதே படத்தில் முதன்முறையாக திரையில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இதனை அடுத்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தென்னவன் படத்துக்கு வசனம் எழுதியவரும் இந்த மனோகர் அவர்கள் தான். இயக்குனர் RNR மனோகர், இயக்குனர், நடிகர் மனோகர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு நடிகர் நகுல் ஹீரோவாக நடித்த மாசிலாமணி என்ற படத்தை இயக்கினார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். அதனைத் தொடர்ந்து நடிகர் நந்தா ஹீரோவாக நடித்த வேலூர் மாவட்டம் அப்படின்ற திரைப்படத்தையும் இயக்கினார். வேலூர் மாவட்டம் தமிழ் சினிமாவில், அதாவது அந்த வேலூர் மாவட்டம் படம் தமிழ் சினிமா உலகில் அனைவரையும் கவனிக்க வைத்தது. RNR மனோகர் அவர்கள் இயக்குனராக மட்டுமல்லாமல் சலீம், என்னை அறிந்தால், நானும் ரவுடிதான், வேதாளம், மிருதன், கைதி உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் இயக்குனர் மனோகர் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதியன்று 2021 நவம்பர் 17ஆம் தேதியன்று மாரடைப்பால் திடீரென காலமானார். அப்போது அவருக்கு வயது 61. இயக்குனர் RNR மனோகர் அவர்கள் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோவின் சகோதரர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். RNR மனோகரன் அவர்களுடைய மகன் ரஞ்சன் அப்படின்றவர் கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னையில் பிரபல தனியார் பள்ளியில் நீச்சல் குளத்தில் மூழ்கி காலமானார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 8ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் நிதிஷ் வீரா அவர்கள். 2006ஆம் ஆண்டு இயக்குனர், நடிகர் செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை அப்படின்ற படத்தில் அறிமுகமானவர். இந்த படத்தில் தனுஷின் நண்பனாக ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நிதிஷ் வீரா அவர்கள் நடித்திருப்பார். அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு நடிகர் விஷ்ணு விஷால் நடித்த வெண்ணிலா கபடி குழு, நடிகர் ரஜினி நடித்த காலா ஆகிய படங்கள்லையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். கடைசியாக வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2021 மே மாதத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார் நிதிஷ் வீரா அவர்கள். இதனால் சென்னையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்தார். சிகிச்சை பலனளிக்காமல் 2021 மே மாதம் 17ஆம் தேதி அதிகாலை நிதிஷ் வீரா அவர்கள் காலமாகியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் நெல்லை சிவா அவர்கள். இயக்குனர் பாண்டியராஜனின் ஆண் பாவம் திரைப்படம் மூலமாக நடிகராக திரை உலகில் அறிமுகமானவர் தான் நெல்லை சிவா அவர்கள். தன்னுடைய தனித்துவமான நெல்லை பாணி பேச்சு வழக்குக்கு மிக பெரும் அளவில் புகழ்பெற்றவர். வெற்றி கொடிகட்டு, திருப்பாச்சி, அன்பே சிவம் உள்ளிட்ட பல படங்களில்
நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லையும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடித்திருக்கின்றார். நடிகர் சிவாஜியின் தீவிர ரசிகர் நெல்லை சிவா என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். நடிகர் வடிவேலுடன் இணைந்து இவர் நடித்த கிணத்த காணோம் அப்படின்ற காமெடி காட்சி மிகவும் புகழ் பெற்றது. கடைசியாக இவருடைய நடிப்பில் வெளியான படம் பரமபதம் விளையாட்டு. சினிமா படங்களில் மட்டுமல்லாது சீரியல்களையும் கவனம் செலுத்தி நடித்துட்டு வந்தார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் அப்போது நடித்து வந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2021 மே மாதம் 11ஆம் தேதியன்று மாலை உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மாரடைப்பால் நெல்லை சிவா அவர்கள் அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியில் இருக்கக்கூடிய வீட்டில் காலமாகியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 10ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் தீப்பெட்டி கணேசன். பில்லா, ரேணிகுண்டா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்திருப்பவர் தான் தீப்பெட்டி கணேசன். மதுரை ஜெய்ஹிந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் தீப்பெட்டி கணேசன். இவருக்கு மனைவியும் 2 ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க. ரேணிகுண்டா படம் மூலமாக அறிமுகமானார். அதன் பிறகு விஜய் சேதுபதியுடன் தென்மேற்கு பருவக்காற்று, நடிகர் அஜித்துடன் பில்லா 2, கோலமாவு கோகிலா உட்பட பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார். கடைசியாக இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த கண்ணே கலைமானே அப்படின்ற படத்திலையும் நடித்திருந்தார். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால 2021ஆம் ஆண்டு வீட்டில் முடங்கி போயிருந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்க கூட பணமின்றி வாடுவதாக ஒரு வீடியோ ஒன்றையும் அப்போது வெளியிட்டிருந்தார். இதனை பார்த்த நடிகர் லாரன்ஸ் உள்ளிட்டோர் உதவி செஞ்சாங்க. பட வாய்ப்புகள் வராததால் புரோட்டா கடையில் வேலை பார்த்தாரு. வறுமையால் மன உளைச்சல்ல இருந்தார். அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சைக்கு பணமின்றி குடும்பத்தினர் தவித்திருக்காங்க. அதனை அடுத்து தான் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தீப்பெட்டி கணேசன் அவர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் 2021 மார்ச் மாதம் 22ஆம் தேதி காலமாகியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததா 2022ஆம் ஆண்டு காலமான நடிகர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் பிரதாப் போத்தன். மார்த்தாண்டன், சேவலப்பேரி பாண்டி, வறுமையின் நிறம் சிவப்பு, பன்னீர் புஷ்பங்கள், அழியாத கோலங்கள் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் தான் பிரதாப் போத்தன் அவர்கள். மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி ஆகிய மொழிகள்லையும் நடித்திருக்கிறார். சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது, சிறந்த அறிமுக இயக்குனர் படத்திற்கான இந்திரா காந்தி விருது, கேரள மாநில திரைப்பட விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். கடந்த 1985ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்தை இயக்கியதற்காக தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார் பிரதாப் போத்தன் அவர்கள். மோகன்லால் மற்றும் சிவாஜி கணேசன் நடிப்பில் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு யாத்திர மொழி திரைப்படம்தான் அவர் இயக்கிய கடைசி திரைப்படம். அவருடைய நடிப்பில் அவர் கடைசியாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது அவர் காலமான 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெளியான மம்முட்டி நடித்த CBI 5 தி பிரெயின் படத்தில் நடித்திருந்தார். பிரதாப் போத்தன் அவர்கள் 1985ஆம் ஆண்டு நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 1986ஆம் ஆண்டிலேயே இந்த ஜோடி பிரிந்து சென்றது. அதன் பிறகு அமலா சத்யநாத் அப்படின்றவரை மணந்தார். ஆனால் இந்த ஜோடியும் 2012ஆம் ஆண்டில் விவாகரத்து பெற்று பிரிந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவால் சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் பிரதாப் போத்தன் அவர்கள் 2022 ஜூலை 15ஆம் தேதி திடீரென காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 2ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சலீம் கவுஸ். வேட்டைக்காரன், சின்ன கவுண்டர், வெற்றி விழா, திருடா திருடா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களிடையே நீங்காத இடம் பிடித்தவர் தான் சலீம் கவுஸ் அவர்கள். இது தவிர, அதாவது தமிழை தவிர பாலிவுட் படங்களான ஸ்வர்க் நரக், மந்தன், கலியுக், சக்ரா, சரன்ஸ், மோகன் ஜோஷி, ஹாஷிர் ஹோ,
திரிகல், அகாத், துரோகி, சர்தாரி பேகம், கொய்லா, சிப்பாய் உள்ளிட்ட பல படங்களில் இந்தியில் நடிச்சிருக்கிறாரு. திரைத்துறை மட்டுமல்லாமல் சின்ன திரையிலையும் பல சீரியல்களில் நடித்திருக்கிறாரு. தொலைக்காட்சி தொடர்களில் ராமர், கிருஷ்ணர் மற்றும் திப்பு சுல்தான் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் தான் இந்த சலீம் கவுஸ் அவர்கள். சென்னையில் பிறந்த சலீம் கவுஸ் அவர்கள் மாநில கல்லூரியில் பட்டம் பெற்றவர். மும்பையில் வசித்து வந்த அவர் 2022 ஏப்ரல் 28 வியாழக்கிழமை அன்று தன்னுடைய 70வது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பு. ராமு. சசி இயக்கத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு வெளியான பூ படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர் தான் ராமு அவர்கள். அந்த படத்தின் மூலம் பெரிய பிரபலமான இவர் பூ ராம் என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு நீர்ப்பறவை, தங்க மீன்கள், பரியேறும் பெருமாள், பேரன்பு, கர்ணன், சூரரை போற்று உள்ளிட்ட பல படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் பூ ராமு அவர்கள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராமு அவர்கள் 2022 ஜூன் மாதம் 27ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சிவ நாராயணமூர்த்தி. இயக்குனர் விசு அவர்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இவர். முதல் படமாக பூந்தோட்டம் அமைந்தாலும் விவேக் மற்றும் வடிவேல் இவங்களுடைய அணியில் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளில் நடித்து பிரபல காமெடியனாக மக்கள் மத்தியில் வலம் வந்தார். பெரும்பாலும் காமெடி காட்சிகளில் தோன்றி வந்த சிவ நாராயணமூர்த்தி அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான ரஜினி, அஜித், விஜய் உட்பட பலருடைய படங்களில் நடித்திருக்கின்றார். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சிவ நாராயணமூர்த்தி அவர்கள் உடல்நலக் குறைவால் 2022 டிசம்பர் 7ஆம் தேதி காலமானார். சிவநாராயணமூர்த்தி அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகிற்கும் பேர் இழப்பு. அவருடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டையில் வசித்து வந்த நிலையில தான் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சிவநாராயணமூர்த்தி அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், லோகேஷ், ராம்குமார், ஒரு பெண் பிள்ளை ஸ்ரீதேவி என்ற பெண்ணும் புஷ்பவல்லி என்ற மனைவியும் இருக்காங்க. அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விக்ரம் கோகலே. நடிகர் கமலஹாசனின் ஹேராம் படத்தில் நடித்தவர் தான் விக்ரம் கோகலே. பழம்பெரும் இந்தி மற்றும் மராத்தி பட நடிகரான இவர் 2022 நவம்பர் மாதத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மராட்டிய மாநிலம் புனேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் விக்ரம் கோகலே அவர்கள் 2022 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய 77 வயதில் காலமானார். நடிகர் விக்ரம் கோகலே அவர்கள் 2010ஆம் ஆண்டு அனுமதி என்ற மராத்தி படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பெற்றவர். விக்ரம் கோகலே அவர்களுடைய மறைவு திரைத்துறைக்கு நிச்சயம் பேர் இழப்பு தான். அடுத்து இந்த வரிசையில் 6ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஹரி வைரவன். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமாக பிரபலமானவர் தான் ஹரி வைரவன் அவர்கள். அதன் பிறகு குள்ளநரி கூட்டம், வெண்ணிலா கபடி குழு 2, நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு அப்படின்னு பல படங்களில் நடித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் கடச்சநேந்தல் பகுதியை சேர்ந்த நடிகர் ஹரி வைரவன் 2022ஆம் ஆண்டு முழுவதுமே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் பேசியது அதிர்ச்சியை கொடுத்தது. அதாவது உடல் முழுவதும் வீங்கி ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார் ஹரி வைரவன். மேலும் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார்னா,
தனக்கு மருத்துவர்கள் 6 மாதங்கள் மட்டுமே கெடு விதித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். தனக்காக தன்னுடைய மனைவி ரொம்பவே கஷ்டப்படுறாரு என்றும் தன்னை ஏதாவது செய்து விடுங்கள் அப்படின்ற மாதிரியும் அப்போது அவர் பேசியிருந்தது அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இதனை பார்த்த சினிமா நடிகர்கள் பலரும் அவருக்கு உதவி செய்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து 2022 டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 12:15 மணிக்கு ஹரி வைரவன் அவர்கள் காலமானார். காலமான ஹரி வைரவனுக்கு மனைவியும் 2 வயதில் ஒரு மகனும் அப்போது இருந்தனர். அப்போது அவருக்கு 38 வயதுதான் ஆனது என்பது சோகத்திலும் சோகமான விஷயம். மிக இளம் வயதிலேயே ஹரி வைரவன் அவர்கள் காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 7ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பிரவீன் குமார் சோப்தி. மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் பீம் பாய் வேடத்தில் நடித்திருந்தவர் தான் இவர். இந்த படத்தில் அவருடைய வேடம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு மகாபாரதம் தொடரில் இவர் பீம் வேடத்தில் நடித்திருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2022 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் மாரடைப்பால காலமானார். அவருக்கு வயது அப்போது 74. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் விளையாடிய இவர் வட்டி எறிதல் போட்டியில் கலந்து கொண்டு 4 பதக்கங்களை வென்றிருக்கிறார். இதில் 2 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். காமன்வெல்த் போட்டிகளிலையும் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 8ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ராமராஜன். பாலா இயக்கத்தில் விஷால் ஆர்யா இணைந்து நடித்த அவன் இவன் படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் ராமராஜன். இந்த படத்தில் யாரும் திருடக்கூடாது என்று கிடா வெட்டி விருந்து வைத்து சத்தியம் வாங்கும் யதார்த்தமான போலீஸ் அதிகாரியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். அதன் பிறகு தகடு, சவரிக்காடு உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். இவர் வங்கியில் மேலாளராக பணியாற்றி ஓய்வுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகர் ராமராஜன் 2022 மே ஜூன் மாதங்களில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட அவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி தன்னுடைய 72வது வயதில் 2022 ஜூலை மாதம் 12ஆம் தேதி காலமானார் ராமராஜன் அவர்கள். காலமான ராமராஜனுக்கு மனைவியும் 3 மகன்களும் இருக்கின்றனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மாயி சுந்தர் அவர்கள். மாயி சுந்தர் அவர்கள் மாயி, ரன், வெண்ணிலா கபடி குழு, மிளகாய், துல்லாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார். மாயி படத்தில் நடித்ததன் காரணமாகத்தான் இவர் மாயி சுந்தர் என்று அழைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழபாலம் பகுதியை சேர்ந்தவர் தான் மாயி சுந்தர். இவருக்கு 51 வயதாகின்றது காலமான போது. இவருக்கு ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை உள்ளனர். 51 வயதான சுந்தர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய தாய் தந்தையுடன் மன்னார்குடியில் வசித்துட்டு வந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட மாயி சுந்தர் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். 2022 டிசம்பர் 23ஆம் தேதி அவருடைய உடல்நிலை மோசமானதால் திருவாரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் போகும் வழியிலேயே அவர் காலமாகி இருக்கின்றார். தன்னுடைய 51வது வயதில் மாயி சுந்தர் அவர்கள் மஞ்சள் காமாலையால் காலமானார். அடுத்து 2023ஆம் ஆண்டு காலமான நடிகர்களை பற்றி பார்ப்போம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் ராமதாஸ் அவர்கள். விழுப்புரத்தை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் கல்லூரியில் படித்த காலத்திலேயே திரைக்கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்து சினிமாவில் பணிபுரிய முயற்சித்துள்ளார். நடிகர் மனோபாலா மூலம் திரையுலக பிரபலங்களுடைய அறிமுகம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு வெளியான கரடி எனும் படத்தில் பாடலாசிரியராக ராமதாஸ் அவர்கள் அறிமுகமானார். ஆனால் இந்த படம் வெளிவரவே இல்லை.
அதன் பிறகு இயக்குனர் PS நிவாஸின் எனக்காக காத்திரு படத்தில் திரைக்கதை எழுதினார். அதனைத் தொடர்ந்து சுமார் 6 படங்களில் இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதன் மூலம் கிடைத்த தொடர்பை கொண்டு 1986ஆம் ஆண்டு நடிகர் மோகன் சீதா நடித்த 1000 பூக்கள் மலரட்டும் எனும் படத்தின் மூலம் ராமதாஸ் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து ராஜா ராஜாதான், ராவணன், வாழ்க ஜனநாயகம் ஆகிய படங்களையும் இயக்கியிருந்தார். தமிழ் சினிமாவில் 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட கின்னஸ் சாதனை படம் என்ற பெருமையை பெற்றுள்ள சுயம் வரம் படத்தை இயக்கிய 9 இயக்குனர்களில் ராமதாசும் ஒருவர் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். இதில் பாண்டியராஜன், கஸ்தூரி சம்பந்தப்பட்ட காட்சிகளை இவர்தான் இயக்கியிருந்தார். திரைக்கதை ஆசிரியராக பொன்விலங்கு, ராஜாளி, அந்தப்புறம், கண்ணாத்தாள், எதிரும் புதிரும், சங்கமம், கண்ட நாள் முதல் உள்ளிட்ட பல படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். 2004ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியான வசூல் ராஜா MBBS படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான ராமதாஸ் அவர்கள் அதன் பிறகு யுத்தம் செய், குக்கு, காக்கி சட்டை, ஒரு ஊர்ல 2 ராஜா, விசாரணை, மெட்ரோ, தர்மதுரை, ஒரு நாள் கூத்து, விக்ரம் வேதா, அறம், கோலி சோடா 2, மாரி 2 ஆகிய படங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமானார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் ராமதாஸ் அவர்கள் 2023 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அடுத்து இந்த வரிசையில் 2ஆவதா நாம் பார்க்க போகிறது நடிகர், இயக்குனர் K. விஸ்வநாத். கலா தபஸ்வி என அழைக்கப்படும் பிரபல இயக்குனர், நடிகர் தான் K. விஸ்வநாத் அவர்கள். 19/2/1930ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் பிறந்தார். இவருக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் நாகேந்திரநாத், ரவீந்திரநாத் என்ற 2 மகன்களும் பத்மாவதி என்ற ஒரு மகளும் இருக்காங்க. கடந்த 1957ஆம் ஆண்டு சென்னையில் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். 1975இல் முதன்முறையாக ஆத்ம கௌரவம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை இயக்கினார். இதற்கு கேரள அரசின் உயரிய விருதான திரைப்பட விருதான நந்தி விருது வழங்கப்பட்டது. அதன் பிறகு இவர் சிரி சிரி முல்வா, சங்கராபரணம், சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து உட்பட பல தெலுங்கு, தமிழ், இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட படங்களையும் இயக்கியிருக்கின்றார். 50 திரைப்படங்களை இயக்கி பிரபல இயக்குனராக அறியப்பட்டாலும் நடிப்பிலும் கவனம் செலுத்தினார். 2000 ஆண்டுகளில் பல திரைப்படங்களில் நடித்தார் K. விஸ்வநாத் அவர்கள். தமிழில் குருதிப்புணல், முகவரி, யாரடி நீ மோகினி, அன்பே சிவம், ராஜபாட்டை, சிங்கம் 2, உத்தம வில்லன் என்று பல படங்களில் நடித்து தன்னுடைய முத்திரையை பதித்து இருக்கின்றார். திரைப்பட துறைக்கான இந்தியாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்ற இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2023ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது நடிகர் கமலஹாசன் அவர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அவர் நலம் விசாரித்த சில மணி நேரங்களிலேயே, அதாவது 2023 பிப்ரவரி 2ஆம் தேதி தன்னுடைய 92வது வயதில் K. விஸ்வநாத் அவர்கள் காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர், இயக்குனர் TP கஜேந்திரன் அவர்கள். பாட்டு வாத்தியார், மிடில் கிளாஸ் மாதவன், சீனா தானா, பாசமுள்ள பாண்டியரே உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர் தான் கஜேந்திரன் அவர்கள். இயக்கினதோட மட்டுமல்லாமல் பல படங்களில் தன்னுடைய அசாத்திய நடிப்பால் கலக்கியும் இருக்கின்றார். பழம்பெரும் நடிகை TP முத்துலட்சுமியின் வளர்ப்பு மகன்தான் இந்த TP கஜேந்திரன் அவர்கள். நடிகர், இயக்குனர் விசுவின்
உதவியாளராக பணியாற்றி விசுவைப் போலவே குடும்ப கதைகளை மையமாக கொண்ட படங்களை இயக்கி வெற்றியும் கண்டவர் டிபி கஜேந்திரன் அவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். ஆனால் சிகிச்சை பலனின்றி வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 5ஆம் தேதி காலையில் காலமானார் நடிகர் இயக்குனர் டிபி கஜேந்திரன் அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 4வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மயில்சாமி அவர்கள். நடிகர் மயில்சாமி அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. பலருக்கும் மயில்சாமினா யார் அப்படின்ட்டு நிச்சயம் தெரியும். பல்வேறு படங்களில் காமெடி வேடங்கள்லையும் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடித்து அசத்தி இருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் மயில்சாமி அவர்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். முக்கியமாக அதி தீவிரமான சிவ பக்தர் இவர். அடிக்கடி சிவன் கோவில்களுக்கு செல்வது வழக்கம். முக்கியமாக சிவராத்திரி தினங்களில் இரவு முழுக்க பூஜை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் தான் 2023 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மேகநாதேஸ்வரர் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு இரவு முழுக்க பூஜையில் கலந்து கொண்டிருக்கின்றார். அங்கு நடந்த கச்சேரியிலும் கலந்து கொண்டார் மயில்சாமி அவர்கள். இரவு முழுக்க தூங்காமலேயே அவர் வழிபாடு நடத்தியிருக்கின்றார். நன்றாக சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அதிகாலையில் மயில்சாமி அவர்கள் காலமாகி இருக்கின்றார். அதாவது 2023 பிப்ரவரி 19ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக மயில்சாமி அவர்கள் காலமானார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 5வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் கோவை குணா அவர்கள். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் வசித்து வந்தவர் தான் கோவை குணா. திருவிழாக்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல குரலில் பேசி அசத்தியவர் இவர். குறிப்பாக ரஜினி, சிவாஜி குரலில் மேடைகளில் இவர் பேசும்போது ரசிகர்கள் பெரிதும் விரும்பினர். அதன் பிறகு அவருக்கு நகைச்சுவை மற்றும் மிமிக்ரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு கிடைத்தது. இதன் பிறகுதான் தமிழக மக்கள் மனதில் இடம் பிடித்தார். அதன் பின்பு சென்னை காதல் உள்ளிட்ட சில படங்களில் நகைச்சுவை காட்சிகளில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது. குறிப்பாக 80 மற்றும் 90 கிட்ஸ்களுக்கு மத்தியில் ரொம்பவே பிரபலமானவர் கோவை குணா. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2022ஆம் ஆண்டு முழுவதுமே சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்து உடல் நலமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு டயாலிசிஸ் செய்து வந்த அவர் 2023 மார்ச் மாதங்களில் உடல்நலக் குறைவு காரணமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் யாரும் எதிர்பாராத வகையில் 2023 மார்ச் 21ஆம் தேதி மதியம் மாரடைப்பால் காலமானார் கோவை குணா அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 6வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மனோபாலா அவர்கள். தமிழ் சினிமாவில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்து சென்றாலும் ஒரு சில நடிகர்கள் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்து விடுகின்றார்கள். அந்த வகையில் நடிகர் மனோபாலாவும் ஒருவர். ஆரம்ப காலத்தில் பாரதி ராஜாவிற்கு துணை இயக்குனராக பணியாற்றினார் மனோபாலா அவர்கள். மேலும் இவரை சிபாரிசு செய்தது வேறு யாரும் இல்லை, நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தானாம். பாரதி ராஜா இயக்கத்தில் கடந்த 1979ஆம் ஆண்டு வெளியான புதிய வார்ப்புகள் படத்தில் துணை இயக்குனராக பணியாற்றினார் மனோபாலா அவர்கள். மேலும் இந்த படத்தில் பஞ்சாயத்து நபராக ஒரு சிறிய காட்சியில் கூட நடித்திருப்பார். அதன் பிறகு பல்வேறு படங்களில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மனோபாலா அவர்கள் பின்பு இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார். இவர் முதலில் கார்த்தி மற்றும் சுஹாசினியை வைத்து ஆகாய கங்கை என்ற படத்தை இயக்கியிருந்தார். அதன் பின்னர் பல்வேறு படங்களை இயக்கினார் மனோபாலா அவர்கள். சதுரங்க வேட்டை, பாம்பு சட்டை, சதுரங்க வேட்டை 2 போன்ற பல்வேறு படங்களை தயாரித்திருக்கிறார் மனோபாலா அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். சதுரங்க வேட்டை எப்பேற்பட்ட படம்,
ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை தயாரித்தவர் மனோபாலா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான புன்னகை, பாலிமர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான 777 போன்ற சின்னத்திரை தொடர்களையும் மனோபாலா அவர்கள் இயக்கியிருக்கின்றார். இதுவரை கிட்டத்தட்ட 14 திரைப்படங்களை இயக்கிய மனோபாலா அவர்கள் 19 சின்னத்திரை தொடர்களையும் இயக்கியிருக்கின்றார். 100க்கும் மேற்பட்ட படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் மனோபாலா அவர்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. வீட்டில் இருந்தவாறே சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். தன்னுடைய 69வது வயதில் மனோபாலா அவர்கள் உடல்நலக் குறைவால் 2023 மே 3ஆம் தேதி காலமானார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 7வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் செவ்வாழை ராசு. கந்தசாமி, மைனா, பருத்தி வீரன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கின்றார். பருத்தி வீரன் படத்தில் நடித்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடம் ரொம்பவே பிரபலமானார் செவ்வாழை ராசு அவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்த செவ்வாழை ராசு அவர்கள் தன்னுடைய 70வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக 2023 மே மாதம் 18ஆம் தேதி காலமானார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து 8வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சரத் பாபு அவர்கள். 1951ஆம் ஆண்டு சத்யம் பாபு தீக்ஷதுலுவாக பிறந்தவர் தான் சரத் பாபு அவர்கள். 1973ஆம் ஆண்டு வெளியான ராமராஜ்யம் என்ற தெலுங்கு படம் மூலம் நடிகராக அறிமுகமானார். கே பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். முதல் தமிழ் படம் மூலமே மிகப்பெரிய அளவில் பெரிய ஆளாக மாறினார் சரத்பாபு அவர்கள். அதன் பிறகு கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், NT ராமாராவ், சிரஞ்சீவி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார். ரஜினிகாந்துடன் முத்து, அண்ணாமலை படத்தில் மற்றும் வேலைக்காரன் படங்கள்லையும் நடிகர் சரத்பாபு அவர்களுடைய நடிப்பை யாராலையும் மறந்துவிட முடியாது அவ்வளவு எளிதில். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்பாபு அவர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது 2023 ஏப்ரல் 20ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக மே மாதம் 2023 மே மாதம் 22ஆம் தேதி தன்னுடைய 71வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார் சரத் பாபு அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 9வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் கசான் கான் அவர்கள். 1992ஆம் ஆண்டு வெளிவந்த செந்தமிழ் பாட்டு என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு மலையாள சினிமாவிலும் நடிகராக வலம் வந்தார். மலையாளத்தில் கந்தர்வம், CID மூசா, தி கிங், வர்ணபகிட்டு போன்ற படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். பெரும்பாலும் வில்லன் வேடம் ஏற்று நடித்து வந்தார். சேதுபதி IPS, மேட்டுக்குடி, வானத்தை போல, வல்லரசு, முறைமாமன் அப்படின்ட்டு பல தமிழ் படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் கசன் கான் அவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மாரடைப்பால் 2023 ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலமானார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 10வதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் RS சிவாஜி அவர்கள். தமிழ் சினிமாவில் கடந்த 1981ஆம் ஆண்டு வெளியான பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் RS சிவாஜி அவர்கள். அதன் பிறகு நடிகர் கமலஹாசனுடன் விக்ரம், சத்யா, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், குணா, கலைஞன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்திருக்கின்றார். கமலஹாசன் மட்டுமல்ல, பிரபு, சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ள RS சிவாஜி அவர்கள்
அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடிகர் ஜனகராஜுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இதில் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்று இவர் சொல்லும் டயலாக் இன்னைய வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கின்றது. இப்படியாப்பட்ட நடிகர் ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள் நடிகர் மட்டுமல்ல, உதவி இயக்குனர், சவுண்ட் டிசைனர், லைன் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர். இப்படியாப்பட்ட நடிகர் சிவாஜி ஆர்.எஸ். சிவாஜி அவர்களுடைய உடல்நிலை 2023 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ரொம்பவே மோசமடைந்தது. இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சற்று தேறியதால் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி தன்னுடைய 66வது வயதில் ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள் காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 11ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மாரிமுத்து அவர்கள். பிரபல சின்னத்திரை தொடரான எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரன் எனும் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானவர் தான் மாரிமுத்து அவர்கள். அந்த சீரியலில் வரும் எம்மாஏ அந்த வசனத்தின் மூலம் மிகவும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். பரியேறும் பெருமாள், கார்பன், யமன், வீரமே வாகை சூடும் உள்ளிட்ட பல படங்கள்லையும் நடித்திருக்கிறார். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் ஜெயிலர் படத்திலையும் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருந்தார். நடிகராக மட்டுமின்றி கண்ணும் கண்ணும், புலிவால் ஆகிய படங்களை இயக்கியும் இருக்கின்றார் மாரிமுத்து அவர்கள். இப்படியாப்பட்ட மாரிமுத்து அவர்கள் திடீரென தன்னுடைய 57வது வயதில் சினிமா டப்பிங் முடித்து சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிய போது 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் நடிகர் மாரிமுத்து அவர்கள் காலமானார். மாரிமுத்து அவர்களுடைய சொந்த ஊர் தேனி. மாரிமுத்து அவர்களுடைய மறைவு நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு பேர் இழப்பு அப்படின்றத மறுத்துவிட முடியாது. அடுத்து இந்த வரிசையில் 12ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஜூனியர் பாலையா அவர்கள். காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கலக்கிய ஜூனியர் பாலையா அவர்கள் 1975ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மேல்நாட்டு மருமகள் எனும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடி காட்சிகளில் நடித்த இவருக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் பிறகு ஜெயம், வின்னர், நேர்கொண்ட பார்வை போன்ற படங்களையும் நடித்திருக்கின்றார். நடிகர் சமுத்திரக்கனி நடித்த சாட்டை படத்தில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கேரக்டரில் நடித்திருப்பார். ஜூனியர் பாலையா அவர்கள் காமெடி கேரக்டர்கள் மட்டுமல்லாமல் அழுத்தமான கதாபாத்திரங்களிலும் நடிக்கக்கூடியவர் என நிரூபித்த படம்தான் இந்த சாட்டை திரைப்படம். இப்படியாக தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் காமெடியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்த ஜூனியர் பாலையா அவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு, அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது. மூச்சு திணறல் ஏற்பட்டு தன்னுடைய 70வது வயதில் 2023 நவம்பர் 2ஆம் தேதி காலமானார் நடிகர் ஜூனியர் பாலையா அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 13ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் போண்டா மணி அவர்கள். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட காமெடி நடிகர் தான் போண்டா மணி அவர்கள். 1991ஆம் ஆண்டு வெளியான நடிகர் பாக்கியராஜின் பவுனு பவுனு தான் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, வின்னர், வேலாயுதம், ஜில்லா உள்ளிட்ட 150க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து அசத்தியிருக்கின்றார். சென்னை பொலிச்சலூரில் குடும்பத்தோடு வசித்து வந்தார் நடிகர் போண்டா மணி அவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் தன்னுடைய வீட்டில் மயங்கி இருக்கிறாரு. அதன் பிறகு அவரை குடும்பத்தினர் மீட்டு குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே காலமாகிட்டார் அப்படின்ட்டு மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. போண்டாமணி அவர்களுடைய மறைவு நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு பேர் இழப்பு அப்படின்றத
யாராலையும் மறுத்திட முடியாது. அடுத்து இந்த வரிசையில் 14ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர், அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்கள். சிறந்த நடிகர், அரசியல்வாதி என்பதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த மனிதர் என்பதே அடையாளம், தனித்துவமான அடையாளம் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு. அதனால தான் எந்த நடிகரின் ரசிகராக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் மக்கள் வச்சிருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பெருசாக நாம் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை. இப்படியாப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பல வருடங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதன் காரணமாக அந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு வளர முடியாமல் போனது. இப்போவும் கட்சி வளராமல் இருப்பதற்கு காரணம் விஜயகாந்த் இல்லையே அப்படின்ட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பின் காரணமாக 2023 டிசம்பர் 28 நம் எல்லோரையும் விட்டு மண்ணில் மறைந்தார், காலமானார் நடிகர், அரசியல்வாதி, மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள். அடுத்ததாக 2024 ஆண்டில் காலமான நடிகர்களை பற்றி பார்ப்போம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் சேஷு அவர்கள். A1 வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ட்டு சில படங்களில் நடித்து கலக்கி இருந்தவர் தான் நடிகர் சேஷு அவர்கள். இப்படியாப்பட்ட நடிகர் சேஷு அவர்கள் 2024 மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்தே உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் அவருக்கு பொருத்தப்பட்டிருந்த வெண்டிலேட்டரை மருத்துவர்கள் நீக்கிய உடனேயே சேஷு அவர்கள் காலமானார். 2024 மார்ச் 26 மாரடைப்பு காரணமாக சேஷு அவர்கள் காலமானார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள். நட்பே துணை உள்ளிட்ட சில படங்களில் நடித்தவர் தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட 2024 ஆரம்பத்தில் இருந்தே 9 மாதங்களுக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டு வந்தவர். அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் 2024 ஆகஸ்ட் 27 அதிகாலை பிஜிலி ரமேஷ் அவர்கள் காலமானார். காலில் வீக்கம், கல்லீரல் பாதிப்பு, வயிறு வீக்கம் அப்படின்ட்டு பல்வேறு உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வந்த அவர் காலமானார் அப்படின்ட்டு மருத்துவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள். குணச்சித்திர வேடம், வில்லன் வேடம், நகைச்சுவை வேடம் என்று எதுவாக இருந்தாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விடுபவர்னா அது டெல்லி கணேஷ் அவர்கள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி அப்படின்ட்டு 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார். மர்ம தேசம், பிறந்த வீடா புகுந்த வீடா, பல்லாங்குழி, செல்லமே உட்பட பல சின்னத்திரை தொடர்களையும் நடித்திருக்கின்றார். பிற மொழி நடிகர்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்திருக்கின்றார். பல்வேறு திறமைகளை கொண்ட டெல்லி கணேஷ் அவர்கள் சென்னை ராமாபுரத்தில் வசித்துட்டு வந்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2024 நவம்பர் 10 அன்று இரவு குடும்பத்தினரோட பேசிவிட்டு தூங்க சென்றிருக்கிறார். இரவு 11 மணி அளவில் தூக்கத்திலேயே டெல்லி கணேஷ் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். மறைந்த டெல்லி கணேஷ் அவர்களுக்கு தங்கம் என்ற மனைவியும், பிச்சு, சாரதா என்ற 2 மகள்களும், மகாதேவன் என்ற மகனும் இருக்காங்க. மகன் மகாதேவன் எண்ணுள் ஆயிரம் என்ற படத்தில் நாயகனாக நடித்திருக்கின்றார். அந்த படத்தை நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தான் தயாரித்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள். சின்னத்திரை மூலமாக வெள்ளித்திரைக்கு என்ட்ரி கொடுத்தவர் தான் டேனியல் பாலாஜி. தொடக்கத்தில் சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானார். அதன் பிறகு வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து அதீத கவனம் பெற்றார். அதன் பின்பு பொல்லாதவன், வைராஜாவை, அச்சம் என்பது மடமையாடா, பைரவா
வட சென்னை, பிகில் அப்படின்னுட்டு பல படங்களில் நடித்திருக்கிறாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகள்லையும் நடித்திருக்கிறாரு. பெரும்பாலும் வில்லன் நடிகராகத்தான் நடிப்பார். அவருடைய குரல், மேனரிசம், உடல் மொழியும் இதற்கு பொருத்தமாகவே இருக்கும். இப்படியாப்பட்ட நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஆனால் எதுவும் பலனளிக்கலை. இதன் காரணமாக 2024 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு தன்னுடைய 48வது வயதிலேயே டேனியல் பாலாஜி அவர்கள் காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பிரதீப் கே விஜயன். சென்னை OMR பாலவாக்கம் சங்கராபுரம் முதல் தெருவை சேர்ந்தவர் தான் 39 வயதே ஆன பிரதீப் கே விஜயன் அவர்கள். இன்னும் திருமணம் ஆகலை. சொன்னா புரியாது, தெகிடி, மேயாத மான் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கின்றார். தனியாக வசித்து வந்த இவருக்கு அடிக்கடி மூச்சு திணறல், தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக சிகிச்சையும் எடுத்து வந்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி காலையில் அவருடைய நண்பர்கள் அவருடைய ஃபோனுக்கு அழைத்திருக்காங்க. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. அதன் பிறகு வீட்டிற்கு சென்றிருக்காங்க. கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. உடனடியாக திருவான்மையூர் தீயணைப்பு படையினர் கதவை திறந்து பார்த்தாங்க. அப்போது குளியல் அறையில் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரதீப் கே விஜயன் அவர்கள் காலமாகியிருந்தார். மாரடைப்பு காரணமா அல்லது ஏற்கனவே இருந்த உடல் உபாதை காரணமா அப்படின்ற மாதிரி விசாரணையும் அப்போது நடத்திட்டு இருந்தாங்க. மருத்துவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாரடைப்பு காரணமாக காலமாகி இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த வரிசையில் 6ஆவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் அடடே மனோகர் அவர்கள். பழம்பெரும் தமிழ் திரைப்பட நாடக சின்னத்திரை நடிகர் தான் மனோகர் அவர்கள். நடிகர் மனோகர் அவர்கள் நடிகர் மட்டுமல்ல, எழுத்தாளர், மேடை நாடக கலைஞரும் ஆவார். தனியார் நிறுவனத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் பணிபுரிந்தவாறே நாடகங்கள், டிவி சீரியல்களில் நடித்து வந்தார். தூர்தர்ஷனில் வெளியான அடடே மனோகர் என்ற தொடரின் மூலமாக இவருக்கு இந்த பெயர் வந்தது. சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள, கையளவு மனசு, நிம்மதி உங்கள் சாய்ஸ், ரமணி வெர்சஸ் ரமணி, ரயில் ஸ்நேகம் போன்ற பல டிவி தொடர்கள்லையும், வடிவேலு மற்றும் விவேக் போன்றோருடன் பல நகைச்சுவை காட்சிகள்லையும் படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் அடடே மனோகர் அவர்கள் வயது மூப்பு காரணமாக தன்னுடைய 84வது வயதில் 2024 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமானார் நடிகர் அடடே மனோகர் அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 7ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் தனபால் அவர்கள். பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் தான் தனபால் அவர்கள். ரஜினிகாந்த் நடித்த நான் மகான் அல்ல, விஜயகாந்த் நடித்த சொக்கத்தங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட நடிகர் தனபால் அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனளிக்காமல் 2024 நவம்பர் 24ஆம் தேதி தன்னுடைய 95வது வயதில் தனபால் அவர்கள் காலமானார். அடுத்து இந்த வரிசையில் 8ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் அருள்மணி அவர்கள். தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர் என்று பல்வேறு வகையாக நடித்து 90க்கும் மேற்பட்ட படங்களில் தன்னுடைய அசாத்திய திறமையால் அற்புத நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தங்கர் பச்சானின் அழகி படம் அருள்மணிக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் தென்றல், வேல், மருதமலை, கற்றது தமிழ், வனயுத்தம், சிங்கம் 2 உள்ளிட்ட படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். குறிப்பாக இவர் வேல் படத்தில் கலாபவன் மணிக்கு அடுத்தபடியாக வில்லனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். நடிப்பு மட்டுமின்றி இயக்குனர் பயிற்சி பள்ளியையும் நடத்திட்டு வராரு. நடிப்பு மற்றும் இயக்குனர் பயிற்சி பள்ளி இரண்டையும் சேர்த்து நடத்திட்டு வராரு அருள்மணி அவர்கள். அருள்மணி அவர்கள் சினிமாவில் மட்டுமல்ல, அரசியல்லையும் கால் பதித்தார். அதிமுக ஜெயலலிதா மீது கொண்ட அன்பால் அதிமுகவில் இணைந்தார். மக்களவை தேர்தலில் அதிமுக பரப்புரைக்காக கிட்டத்தட்ட 10 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் 2024ஆம் ஆண்டில். அப்போது சென்னையில் ஓய்வில் இருந்தபோது தன்னுடைய 65வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு 2024 ஏப்ரல் மாதம்
11ஆம் தேதி மாலை காலமானார் அருள்மணி அவர்கள். அருள்மணிக்கு மனைவியும் ஒரு மகளும் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதா நாம் பார்க்க போகிறது நடிகர் பிரபல தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் அவர்கள். மகாநதி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் தான் மோகன் நடராஜன் அவர்கள். நடிகராக மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராஜகாளியம்மன் என்டர்பிரைசஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வந்தார். பூக்களை பறிக்காதீர்கள் என்ற திரைப்படம் அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த முதல் படம். அதன் பிறகு நடிகர் விஜயின் கண்ணுக்குள் நிலவு, அஜித்தின் ஆழ்வார், சூர்யாவின் வேல், விக்ரமின் தெய்வ திருமகன் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் இவர்தான். இப்படியாப்பட்ட நடிகர் மோகன் நடராஜன், நடிகர் தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் அவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் 2024 செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று காலமானார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 10ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விக்னேஸ்வர ராவ். பல படங்களில் துணை நடிகராகவும் காமெடி கேரக்டர்களையும் நடித்து பிரபலம் அடைந்தவர் தான் விக்னேஸ்வர ராவ். நடிகர் விக்னேஸ்வர ராவ் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் பல சீரியல்களையும் நடித்து பிரபலமானார். குறிப்பாக நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான பிதாமகன் திரைப்படத்தில் நடிகை லைலாவின் அப்பாவாக நடித்திருந்தார் விக்னேஸ்வர ராவ். குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலமான விக்னேஸ்வர ராவ் உடல்நல குறைவு காரணமாக 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார்.